வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அசிஸ்டன்ட் மட்டும் இல்லாமல் வேரியஸ் டைப்பில் 2 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. மினிமம் சேலரி பார்த்திங்கன்னா பெர் மந்த்துக்கு 19,900 63,500 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரி 25,000க்கும் மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஆல் உமன் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸே கிடையாது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. நீங்கள்லாம் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. பர்மனண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். விண்ணப்பிக்க ஜூலை 6ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுதும் உள்ள ஆண்கள் பெண்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன் லிங்க் அண்ட் அப்ளை லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமன் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பெங்களூர்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் பெங்களூரில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ராமன் இன்ஸ்டியூட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே வரும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் மூலமாக இங்கே இருக்க வேக்கன்சிஸ்க்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலர் போஸ்ட்டு தான், அதாவது பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் அப்படிங்கிறத இங்கே மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 2 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ணுறாங்க. உங்களுக்கு பர்சனல் செக்ரட்டரியில் பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. இது யூஆர் கேட்டகரியில் இருக்கனால எல்லா கம்யூனிட்டி சேர்ந்தவங்களும் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்து அசிஸ்டண்ட்டில் உங்களுக்கு 6 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா யூஆருக்கு 5 வேக்கன்சிஸும் இடபிள்யூஎஸ்க்கு ஒரு வேக்கன்சிஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஆர்லேயும் உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ அனைத்து கம்யூனிட்டி சேர்ந்தவங்களும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், ஏஜ் லிமிட் இதெல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனல் செக்ரட்டரி இந்த போஸ்ட்டுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும், எனி டிசிப்ளின். ஓகேங்களா? ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிஇ, பிடெக், பிகாம், பிபிஏ, பிசிஏ, எம்பிஏ அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே தான். கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது இல்லாமல் அவங்க சொல்லியிருக்க மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்கணும். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸோ அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸ் அல்லது சென்ட்ரல் அட்டானமஸ் பாடி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் கம்பெனி, யூனிவர்சிட்டி, ரிசர்ச் இன்ஸ்டியூட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கான செக்ரட்டரியல் ஒர்க் பண்ணுறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 3 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? இங்கே டிசர்பிள் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ்போசர் இன் கம்ப்யூட்டரைஸ்டு ஒர்க்கிங் என்வைர்மெண்ட் இருக்கணும். அதே மாதிரி நாலேஜ் பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் டூல்ஸில் இதில் எல்லாமே உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 30 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இந்த நோட்டிஃபிகேஷனோட லாஸ்ட் டேட்டில் உங்களோட ஏஜ் லிமிட் வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜூலை 6ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் சொல்லியிருக்காங்க. அந்த டேட்குள்ளே அவங்க கேட்குற ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள், விண்ணப்பிச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசர்பிள் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த குவாலிஃபிகேஷன் உங்கள் கிட்ட இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ இது வந்து ஒரு விரும்பத்தக்க தகுதி அப்படிங்கிறது தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனில் இருக்க இந்த குவாலிஃபிகேஷன் உங்கள் கிட்ட இருந்தாலே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் கேட்டிருக்காங்க. ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிஇ, பிடெக், பிகாம், பிபிஏ, பிசிஏ இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே தான். ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது இல்லாமல் அவங்க சொல்லியிருக்க மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், பிஎஸ்யூ, அட்டானமஸ் பாடி இன் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன், பர்ச்சேஸ், அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் மேட்டர்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுமே டிசரபிள் வந்து குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்போசர் இன் கம்ப்யூட்டரைஸ்டு ஒர்க்கிங் என்வைரன்மெண்ட் இருக்கணும், குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும்,
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் எழுத தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் அண்ட் கன்னடா லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி டிசரபிள் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த குவாலிஃபிகேஷன் இல்லைனாலும் நீங்கள் எசென்சியல் குவாலிஃபிகேஷன் மட்டும் வச்சுருக்கீங்கனாலும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா? ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 28 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜூலை 6ஆம் தேதி நைட்டு 11:59 வரைக்குமே நீங்கள் ஆன்லைனில் ஃபார்ம்ஸ் வந்து சப்மிஷன் பண்ணிக்கலாம். ஸோ அது வரைக்குமே உங்களுக்கு வந்து போர்ட்டல் ஓப்பனில் தான் இருக்கும். ஓகேங்களா? செலெக்ஷன் ப்ராசஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், அப்ஜெக்டிவ் டெஸ்ட்டு அண்ட் டிஸ்கிரிப்டிவ் டைப்புன்னு சொல்லி 2 டைப்லேயும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது 2 ஸ்டேஜஸ் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். ஸ்டேஜ் 1 உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். அதாவது 4 ஆன்சர் கொடுத்து ஒரு ஆன்சர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பு. ஸ்டேஜ் 2 பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பராக இருக்கணும். அதாவது ஒரு டைட்டில் கொடுத்துருவாங்க, அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து பேராகிராஃப் வந்து மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஸ்டேஜ் 1ல் ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு ஸ்டேஜ் 2க்கு வந்து கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசன் அப்படின்னாலே எலிஜிபிள் தான். இது பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆர்கனைசேஷன் தான். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுங்கிறனால ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். நம்ம தமிழகம் முழுவதும் உள்ள ஆண்கள் பெண்களுமே எலிஜிபிள் தான். ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கான ப்ராபஷன் பீரியட் பார்த்திங்கன்னா 2 வருடங்கள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 2 வருடங்கள் இதோட ப்ராபஷன் பீரியட் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து ரெகுலர் பண்ணிவிடுவோம், பர்மனெண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களோட மார்க் கார்ட்ஸு, சர்டிஃபிகேட்ஸு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து அடுத்தடுத்த லெவல் நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிஷன் பண்ணணும். எசென்சியல் குவாலிஃபிகேஷனு டீட்டெயில்ஸ், அதாவது டிகிரி சர்டிஃபிகேட்டு, அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் சப்மிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெட்ரிகுலேஷன் செகண்டரி எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதையே நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துக்குங்க. இந்த போஸ்ட்டுக்கான ரிட்டன் டெஸ்ட்டுக்கான ஹால் டிக்கெட், கால் லெட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இமெயில் மூலமாக சென்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப உங்களோட மெயில் ஐடி வந்து வேலிடான ஆக்டிவான டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதை ரெஜிஸ்டர் மெயிலில் தான் உங்களுக்கு வந்து கால் டிக்கெட்ஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த செலெக்ஷன் ப்ராசஸ், அதாவது ரிட்டன் டெஸ்ட் உங்களுக்கு பெங்களூரில் தான் நடக்கும். உங்கள் சொந்த செலவில் தான் நீங்கள் வந்துட்டு போகணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 250 ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் எக்ஸப்ஷன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா SC ST கேட்டகரிக்கு ஃபீஸ் கிடையாது. அதேமாதிரி உமன் ஹேண்டிடேட்ஸ்க்கும் ஃபீஸ் கிடையாது. அதேமாதிரி PWD கேட்டகரிக்கும் ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மற்றவங்க மட்டும் இந்த 250 ரூபா ஃபீஸ் பெய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீஸையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலமே ஃபீஸ் வந்து பெய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜூன் 4ஆம் தேதி இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். போர்ட்டல் ஓப்பன் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா? இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கொயரிஸ் இருக்குது, கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட டவுட்டையுமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.